அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்கான உழைப்புடைய அன்பினால் தக்க தொண்டர்களுடைய சிந்தையனின்று நீங்காதிருக்கும் அந்நிலை போல அரணார் நிலை பெற்று வாழ்கின்ற திரு ஆநிலை என்னும் கோயில் பெருகி நீடுவதாம் என்று சொல்லி, அதாவது ஆநிலையப்பருடைய கோயில் கருவூரில் இருக்கு. கருவூரில் இருக்கக்கூடிய ஆநிலையப்பர் கோயிலுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தொண்டர்களுடைய சிந்தை அப்படிங்கிறார். அப்படின்னா நல்ல அடியாருடைய சிந்தையை விட்டு பெருமான் நீங்கவே மாட்டார். ஐயாற்று தேவாரத்தில் அப்பர் சாமிகள் சொல்வார், சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கும் முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயன் ஐயாரனா இருக்கார். சாமிக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் எதுன்னு அங்கே சொல்றார் பாருங்க. அதாவது மலர் பறித்து பறித்து நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மலர் பறிச்சிருப்பாங்க பாருங்க. நகமெல்லாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார். சாமி எந்த கோயிலை ரொம்ப விரும்பி இருப்பார் அப்படின்னா தொண்டர்களுடைய உள்ள கோயிலில் தான் விரும்பி இருப்பார். அதான் இங்கேயும் சொல்றாருங்க, துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்க அப்படிங்கிறார். துண்ணிய அன்பு அப்படிங்கிறார். அடியார்கள் எப்பொழுதும் பெருமான் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு என்னன்னா துண்ணிய அன்பு, ரொம்ப நீங்காத அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னிய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய சிறப்பு, பொன்னியல் புரிசை என்று சொல்லி இப்படி அன்பர் மனத்தில் இறைவன் நீங்காத நிலையில கண்டு தேவர்கள் போற்றுகின்றார்கள். ரொம்ப முக்கியங்க. அப்படின்னா அன்பருடைய மனதிலே இறைவன் நீங்காது நிற்கக்கூடிய நிலையை கண்டு தேவர்கள் எல்லாம் அங்கிருந்து போற்றி மலர் தூவுகின்றார்கள் என்று சொல்லி சொல்றார். போற்றும் பொற்பால் வாழ்வதென கூட்டி தேவர்கள் போற்றும்படி வாழ்வதாக கோயில் என்றும் சொல்றார். சிந்தை நீங்க அறநிலை கோயில் என்று கூட்டி அன்பர்கள் எஞ்ஞான்றும் இக்கோயிலை தம் சிந்தையில் மறவாது ஏற்றுகின்றார்கள் என்று உரைத்தலுமாம் என்று சொல்லி சொல்றார். அதாவது அன்பர் தம் சிந்தை சேர்ந்தாய் திருமுறையில் வருது இல்லைங்களா நமக்கு. அதே மாதிரி சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனை தந்தது உந்தொன்னை அந்த பாட்டில் வருது பாருங்க. பெருமான் எங்க இருப்பாரா? அன்பருடைய சிந்தையில தான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா கொள்ளோ சதுரர் அந்தம் ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாதனை பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவன் எந்தையே ஈசாவுடன் கொண்டாய் நான் இதற்கு என்னோட கைமொழி. இப்போ இறைவன் ரொம்ப விரும்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அன்பர்களுடைய சிந்தை தான் என்று சொல்லி சொல்றார். இப்படி அன்பர் சிந்தையே அரணுக்கு திருக்கோயில் சிறந்த இருக்கை என்பார். சிந்தையை உபமானமாக்கினார். பூசலார் நாயனாரும் நமக்கு புராணம் தான் சொல்லுது. அதே மாதிரி திரு குறுந்தொகையில் அப்பர் சாமிகளும் சொல்றார், நாடி